நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆப்பேட்டல் எது கிடையாதுங்க. 5 மணிக்கு பால் கறக்குறோம். அப்போ 4 தென்னை மட்டும் உள்ளே போட்டுங்க நம்ம சாத்திட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைப் உள்ள வர்றது ஆறிடும். இது வெண்ணெய். இது ஆடை எடுத்து வச்சுக்குவேன். இந்த மேலே இருக்கிற ஆடையை எடுத்து பால் காய வைக்கணும் பார்த்தீங்களா? ஒரு 2 அடி எடுத்தப்போ வெண்ணெய் வந்துடும். அப்புறம் அது கரைச்ச நெய். இது கரைச்ச நெய். இந்த மாடு வந்துங்க ஒரு 12 லிட்டர் பால் கறக்குங்க. தீன் ஒரு 15 கிலோ தீன் வைக்கணும் ஒரு நாளைக்கு. கால் எஞ்சி எங்கேயோ கொண்டு போய் கட்டி போட்டு நம்ம ஜோலி பாட்டு நம்ம சுத்தம் பண்ணால் அது அந்த பாலும் வராதுங்க. இந்த மாடு வந்து 10 தாச்சு நம்ம விட்டோம். அந்த அளவுக்கு நான் பக்கமாக வச்சுக்கினாலும் அது 12 லிட்டர் பால் கறக்குதுங்க. அந்த ஏரியாவிலேருந்து இது செய்கிறாங்க. ஒரு விளம்பரத்துக்கு வந்ததுங்க. அப்போ இந்த ஊரில் 4 பேர் சேர்ந்துங்க, அப்படியே நாமளும் வாங்கி வைக்கணும். 4 பேர் வாங்கணுங்க. ஒரு வருஷம் ஒருத்தர் இருப்பானுங்க, மாதம் கடைசி ஒருத்தர் வீடு காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அந்த பால்காரர் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய மூளையூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து மாடு வளர்க்கும் தொழில் மட்டும் இல்லாமல் இங்கே விவசாய தொழிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குத்தகைக்கு வந்து அரசாங்கத்திடமே எடுத்து அந்த ஒரு தொழிலை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ருக்மணி. என் பேர் ரங்கராஜுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள். நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. 4 மாடு வச்சுருக்கிறேன். பால் கறவரோம், பால் கறந்து ஊற்றிடுவோம். மாடு மேய்ச்சிட்டு வர்றோம், பால் கறக்கிறோம், பால் கறக்க ஊற்றுறோம். பால்காரன் கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்றுவாங்க. ஆமாம், எங்களுக்கு அதான் பழப்பு. இந்த மாட்டு பண்ணையை பற்றி அப்படியே ஒரு ரவுண்டு சொல்லுங்கண்ணா. சரி, மாட்டு பண்ணை பற்றி இந்த மாடு வந்துங்க நம்ம விட்டுவே வளர்ந்த கண்ணுங்க. நம்ம விலைக்கு வாங்கலை. இந்த கண்ணுக்குட்டி வந்து நம்ம விட்டுவே மாடு போட்டு நம்மளே வளர்த்தி அதை பெருசு பண்ணி நம்ம அது பயிராகி அது நம்மளுக்கு இப்போ கண்ணு போட்டு பால் தருதுங்க. ஒன்றாச்சுங்களா? இப்போ இந்த மாடு வந்துங்க ஒரு 12 லிட்டர் பால் கறக்குங்க. 6 12 லிட்டர் பால் கறக்குங்க. அதில் மாட்டுக்கு வந்து நம்ம மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் போட்டால் தான் அந்த 12 லிட்டர் வரும். அது தீன் ஒரு 15 கிலோ தீன் வைக்கணும் ஒரு நாளைக்கு. அது இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த 12 லிட்டர் பால் தருங்க. அது இல்லைன்னா அதுவும் தராது. ஒன்றாச்சுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மாட்டை பக்குவமாக நம்ம பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். காலைலேருந்து எங்கேயோ கொண்டு போய் கட்டி போட்டு நம்ம ஜோலி பாட்டு நம்ம சுத்தம் பண்ணால் அது அந்த பாலும் வராதுங்க. நம்மளுக்கு வந்து அதை கரெக்டாக அது பரிமாறு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்குங்க. இது வந்து ஜர்ஜி மாடு வச்சு நாங்கள் இங்கே கதை ஓட்ட முடியும். வெயில் நம்ம ஓவர் வெயில் ஜாஸ்திங்க. இதுதான் இதோட இதுங்க. அந்த மாடு மேய மாட்டேங்குதுங்க. வெயிலுக்கு தாங்கிறது இல்லை. இந்த மாடுங்க நம்ம கண்ணுக்குட்டி இருந்த கண்ணுக்குட்டி தான். நம்ம கிட்டவே இருந்த கண்ணுக்குட்டி தான். இப்போ அது 10 தாச்சுங்க. இந்த மாடு வந்து 10 தாச்சு நம்ம விட்டோம். 10 இன்னும் கணத்தை வச்சுருக்கோம். ஒன்றா என்னென்னா அந்த மாடு யார் பார்த்தாலும் இப்போ ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் பக்கமாக வச்சுருக்கனால பால் கம்மியாக இருந்தாலும் மாடு பக்கமாக இருக்கட்டு அதுக்கு உண்டான தீன் கொடுத்தா அது உண்ட கறக்குங்க. அது கறக்கிறதுக்கு கூட நம்ம தீன் எச்சா கொடுத்துருக்குறோம். அதனால் மாடு நம்ம விட்டு வந்து அது 10 லிட்டர் யாரும் சொல்ல முடியாது. ஒன்றாச்சுங்களா? பாரு, இது வாங்கிட்டு வந்தாங்க 35,000 ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அது நம்ம விட்டு 4 5 லிட்டர், அது 12 லிட்டர் பால் கறக்குதுங்க. ஆமாங்க. மாடு பார்த்து யார் சொன்னால் நம்ப மாட்டாங்க அதையே. அதனால் அது இந்த மாடுகளை வச்சு நம்ம போட்டுக்கிறோங்க. அவ்வளோதாங்க. தயிர் கெட்டியாக இருக்குங்க. சரிங்கய்யா. இந்த காரணம் இல்லை, பால் தண்ணி மிக்ஸ் ஆகாது. தண்ணி வந்து நான் தண்ணி வைக்க மாட்டேன். சுத்தமான பால். இப்போ பால்காரன் வாங்கிட்டு போகிறனால ஒரு ஆள் கொண்டு போகிறான். அவன் கறந்து வாங்கிட்டு போகிறதுனால சில பேர் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க பால்காரனை சொல்ல முடியாது. முதல்ல பால்காரன் 10 லிட்டர் பால் ஊற்றுனாங்கன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க. குறைவா இருக்குது தண்ணி ஊற்றணும் இருக்கிறதில்ல. 20 லிட்டர் பால் வாங்கினா 18 லிட்டர் பால் தான் இருக்குது. நுரையெல்லாம் போச்சுன்னா 2 லிட்டர் போயிடுங்க. காரமடை பூராங்க கடை வச்சுருப்பாங்க. கடைக்கு மற்ற பால் ஊற்றுப்பாரு. மாதமானதான் காசு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் ஒருத்தர் இருப்பானுங்க, மாதம் கடைசி ஒருத்தர் வீடு காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்போ அந்த பால்காரர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நஷ்டம் தானே ஆகும். நஷ்டம் தான் வரும். இது வெண்ணெய். இது ஆடை எடுத்து வச்சுக்குவேன். இது எதுக்கு? ஆடை எடுத்து வச்சு வெள்ளை அடிச்சுக்குவேன். மேலே இருக்கிற ஆடையை எடுத்து பால் காய வைக்கணும் பார்த்தீங்களா? ஒரு 2 அடி எடுத்தப்போ வெண்ணெய் வந்துடும். அப்புறம் அது கரைச்ச நெய்.
இது கரைச்சா நெய். நீங்க வெளியே வாங்குறதே இல்லை. நாங்களே வாங்க போடுறோம். நாங்களே வாங்க நான் எங்க பேருக்கு எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டுருவோம். பயிர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஆமா. மேலே இருக்கிற ஆடை ஆடை எடுத்து வச்சுட்டோம்னா இது கொண்டு போய் மிக்சர் போட்டு மிக்ஸி வெண்ணெய் போட்டு அடிச்சோம்னா அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து சரி. அது போட்டு காட்டுறதா? போடுங்க. அது ஒரு ரெண்டு சைடு தார்பாயை தொங்க விட்டு அது வேஸ்ட் ஆகாம அதுலயே விழுகிற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? இல்லை நாலு பக்கம் பறந்து போயிடுமே. அதாங்க. ஐயோ சாப்பிடுங்களா? இந்த ஆட்டுக்கு பால் கொடுக்குறீங்களாமா? சீதா 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 அதே வெயிட்டிங்ல இருக்குது சீதா. சீதா பசி ஆயிடுச்சு சீதாக்கு. இது ஆட்டுப்பாலுங்களா மாட்டுப்பாலுங்களா? தாய் ஆடு இல்லைங்களா? தனியா குட்டி போட்டு மரத்தனிக்கு வாங்கினது 1000 ரூபாய்க்கு. வளர்த்துருக்காக வச்சிருக்கீங்க. ஓகே. என்ன ஆடுங்க? பெண் ஆடுங்களா? ஆனாடு? வந்ததுன்னா கொடுத்துருவேன். இன்ன வரைக்கும் இருந்தது. அது போதுமா இது? ஒரு பாட்டில் கொடுத்தேன். எத்தனை பாட்டில் கொடுக்கணுங்க? 2 பாட்டில் கொடுத்தேன் டெய்லி. ஒரு வேலைக்கா? ஒரு வேலைக்கு 2 பாட்டில். 2 பாட்டில். அதுக்கப்புறம் வேற என்னென்ன கொடுப்பீங்க குட்டி ஆட்டுக்கு? தலை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது சாப்பிட்டுக்கோ. முதல்ல நிறைய வச்சிருந்தா ஆடு. அப்புறம் எங்க பையன் கல்யாணம் பண்ண எல்லாம் 2 கடாய் மட்டும் விருந்து போடுறது வச்சு எல்லாமே விற்று போட்டோம். அப்படி ஒரு ஆசை வாங்கி வளர்த்துங்க. அடுப்பை பற்றி கொஞ்சம் அப்படியே பற்ற போனேன். எப்படி பயன்படுத்தணும் இந்த அடுப்பு? இந்த அடுப்பு வந்துங்க அன்னூர் கணேஸ்வரர் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த ஏரியாவில் தான் இது செய்கிறாங்க. ஒரு விளம்பரத்துக்கு வந்ததுங்க. அப்போ இந்த ஊரில் 4 பேர் சேர்ந்துங்க அப்படியே நாமளும் வாங்கி வைக்கல. 4 பேர் வாங்கினுங்க. 4 பேர் வாங்கி வச்சதுல இப்போ 3 பேருக்கு அவுட்டு. நம்மளை ஏன் வச்சுக்கிறோன்னா நாங்கள் நெகிழில் வச்சுருக்கோம். சாலைக்குள்ளே வந்து நெகிழில் வச்சுருக்கோம். அதனால் அவுட் ஆகாமல் இருக்குங்க. இது வந்து ஒரு 3 தென்னை மட்டும் அடியில் போட்டோம்னா தண்ணி காய்ச்சி சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு காய வச்சு தண்ணி பார்த்துக்கலாம். எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த வந்து தண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பேட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நான் காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை தண்ணி பார்க்கணுங்க. காலையில் எழுந்து 5 மணிக்கு பால் கறக்குறோம். அப்போ 4 தென்னை மட்டும் உள்ளே போட்டுங்க அடுப்பை பற்ற வச்சு விட்டு போட்டு நாம் சாத்திட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 9 மணிக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சு போட்டு மண்டு பார்த்தோன்னு தண்ணி சுருக்குன்னு காய்ச்சி நிற்கிங்க. அந்த பிறகு உள்ளே கேட் வேலை இருக்குது. ஓப்பன் பண்ண இந்த தண்ணி ஒரு பைப் இங்கே வருங்க. பச்சை தண்ணியில் இறங்கும். சுடு தண்ணியில் மேலே போங்க. போய் அங்கே உள்ள பாத்ரூம்குள்ளே உள்ளே இறங்கி பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வரும் சார். இதில் வந்துங்க பச்சை தண்ணி வேணுமுன்னா பச்சை தண்ணி வருங்க. சுடு தண்ணி வேணுமுன்னா சுடு தண்ணி வருங்க. அப்போ அந்த அடுப்பில் போடுற பார்த்தீங்களா? அந்த அடுப்பில் போட்டு விட்டோம்னா இதில் சுடு தண்ணி வருங்க. நம்ம சொரக்கு சுடு தண்ணி காஞ்சி வந்துச்சேன்னு வச்சுங்க பச்சை தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அவங்க தொட்டு பார்க்கலாங்களா? இது பச்சை தண்ணி வேணுங்க. இது சுடு தண்ணி கூட இல்லை வரும் கொஞ்சம் வரும் பைப்பு. அந்த பைப்பில் வருது பார்த்தீங்களா? அது ஆறி இருக்கும். பைப்புக்குள்ளே வர்றது ஆறி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் சூடாக இருக்குது. இன்னும் இருக்கிறது சூடாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது போட்டு இந்த குண்டால் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம தண்ணி வாட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருது பார்த்தீங்களா? சூடாக வருது பார்த்தீங்களா? சூடாக வருது பாருங்க. நல்லாவே சூடாக இருக்குது. அதான் சாயங்காலம் வரைக்கும் இருக்குங்க சார். இது சாயங்காலம் வரைக்கும் சூடாக இருக்குங்க. நீங்கள் எங்கே போனாலும் இந்த இதையை பண்ணிட்டு போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கே விட விளம்பரப்படுத்தலாம். ஏன்னா இது அந்த கம்பெனிக்கு ஒரு விளம்பரமாக இருக்கலாம். டெவலப் பண்ணுறது தான் நல்லது. கெடுறது நல்லது இல்லைல்ல. நான் சொல்கிறேன்னா நம்மளால ஒருத்தர் நல்லா வர்றாங்கன்னா அது தப்பு கிடையாது. நம்மளை கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? நாங்கள் இந்த மாதிரி கோயில் பாளையம் சார். அன்னூர் கோயில் பாளையம். இந்த அடுப்பு செய்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு 4 பேர் கொண்டு வந்தோம். 4 பேர் வாங்கிக்கிறோம். பரவாயில்ல. நல்ல விவசாயங்கள் வந்து எப்படின்னா பிடபிள்யூ லேண்டில் வந்து தண்ணி ஏறிச்சுன்னா எங்களுக்கு விவசாயம் இல்லை. இல்லைங்க. தண்ணி ஏறாமல் மட்டும் விவசாயம் நம்மளுக்கு. அது விவசாயம்னா நான் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுங்க. ஆணை பண்ணி எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிருங்க. எல்லாம் மேய்ஞ்சிட்டு போங்க. அது கடுங்காவல் இருக்கு. காவல் இருக்கணுங்க. காவல் இல்லாமல் நம்ம எதுவுமே விளைய முடியாதுங்க. நம்ம ஏன்னா மானு பண்ணிங்கிறது எச்சு கம்மியாக வருது இருக்குங்க இப்போல்லாம். ஏன்னா பாங்காடு வந்து நம்ம காஞ்சி போச்சுங்க. காயிறதுனால என்ன ஆகுதுன்னா பூராமே வெளியே வந்துடுது. உள்ள மேற்கு எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கிறது காட்டு எருமை
பன்னி மான் ஆனை எல்லாமே வெளியே தான் மேயுதுங்க. வந்துருது. வெளியே மேய்னால விவசாயம் நாம் பண்ணோன்னா அது பூராமே அழிச்சிட்டு போகுது. இருக்கிறது ஃபாரஸ்ட் கார்ட்டோரத்தில் இருக்கிற இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். கொஞ்சம் இதாக பூராமே அதை அழிச்சிட்டு போயிருங்க. நாம் வெடி காவல் இருந்தால் மட்டும் அது 2 விவசாயம் நம்ம எடுக்க முடியுங்க. அப்படி எடுத்தாலும் அதுக்கு விலை இல்லைங்க. இப்போ வாழை போட்டு ஒரு வருஷமே காப்பாற்றணும்னா இன்னைக்கு கிலோ 8 ரூபாய் விற்கிதுங்க. 8 ரூபாய் விற்று ஒரு விவசாயிக்கு என்னங்க கட்டுப்படியாகுங்க? எதுவுமே கட்டுப்படியாகாது. அப்போ நம்ம அந்த விவசாயம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி பண்ணால் ஒரு சில டைம் தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, காற்று வருங்க, மண்ணி தட்டிட்டு போயிருங்க. அப்போ இந்த குத்திகட்டு வேலை செய்கிற மாதிரி அந்த பூமிக்கு வந்து கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்காதுங்க. பட்டா லேண்டுக்கு இருந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வாழைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கும். பிடபிள்யூ லேண்டுக்கு வந்து எதுவுமே கொடுக்காதுங்க. அப்போ அது நம்மளுக்கு எல்லாமே நஷ்டம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த விவசாயம் பண்ணாட்டி என்ன 4 மாடு மேய்ச்சா சோடு இருக்கலாமா? அப்படிதான் பண்ணி அப்படி எங்கே ஒரு சூழ்நிலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் நிறைய பேர் சிறு வேலை பண்ணுறாங்க, வாழை கூட போட்டிருக்காங்க. நாங்கள் அதை பண்ணலைங்க. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நம்மளுக்கு எதோ 4 மாடு மேய்ச்சா 2 பேர் குடும்பத்தை ஓட்டிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. நாங்கள் மாடு மேய்ச்சா புல போட்டுறோங்க. வேறு எதுவும் இல்லை. இது ஒரு பாங்காடு தான் இல்லைங்களா? ஆமாம், ஃபாரஸ்ட் தானே. ஓ, ஃபாரஸ்ட். யானை இந்த வழியாவே வருங்களா? எங்க வீட்டுக்கே வந்துருச்சு. வீட்டுக்கே வந்திருக்குங்களா? மாடுகளை வந்து இங்கே தான் மேய்க்கிறதுக்கு விடுவீங்க இல்லைங்களா? மாடுக்கு நாங்கள் போய் ஃபாரஸ்ட்ல விடுவோங்க. இப்போ ஃபாரஸ்ட்ல ஒண்ணுமில்ல, ஃபாரஸ்ட்ல இருக்கிறதால வெளியே வருது. எது யானை வருதுங்கிறீங்க? பன்னி மானுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான். ஒரு இங்க ஒரு 6 மணி 7 மணி எங்கில இந்த காடே பூரா நிற்கும். காடே பூராமா? சொட்டை இருக்குதுல்ல, அந்த சொட்டை பூரா மானாவே இருக்கு. பூராவே மான் தான். மானு, பன்னி, அப்புறம் காட்டெருமை 10-50 உருப்படி இருக்குது. காட்டெருமை வருது. அப்போ யானைகள் எல்லாமே இப்போ சிறுத்தை இருக்குது, சிறுத்தை வருது. சிறுத்தை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லை, வேணா தாரை பார்த்துருக்குறோம். வந்து வேறு காட்டு வரைக்கும் வந்து இருக்குது, வடக்கு இருக்குது. சில பேர் பார்த்துருக்குறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தேன்னு நான் இன்னும் பார்த்தது இல்லை. ஃபென்சிங் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா இங்கெல்லாம்? அவங்க அப்புறம் இல்லாட்டி யானை பாரு போல் வரது பார்த்தீங்களா, பூந்து தின்னு வச்சு. ஓ, இதெல்லாம் யானை முடிச்சதுதான். ஃபென்சிங்குள்ளேயே பூந்து பைப்பு முறிச்சு உள்ளே பூந்து யானை தின்றுருக்குது. அப்புறம் வந்து எல்லாம் பட்டாசு விட்டு அப்புறம் முடிக்க அப்புறம் போச்சு. நீர்த்தேக்க இடங்கிறது இதுதான் இல்லைங்களா? இந்த அந்த தென்னமரம் இந்த பரிசல் இருக்குதுங்களா, அந்த பரிசல் வரைக்கும் 120 அந்த பரிசல் வரைக்கும் தண்ணி நிற்கும். ஓ, இது வரைக்கும் வருங்களா தண்ணி? இப்போ இதெல்லாமே நான் இதாயிருங்களா? இந்த காடு இது மட்டும் ஏறாது. அந்த கீழ் துண்டு இருக்குது அந்த வாழை அது ஏறிடு. அப்புறம் மேவர அந்த சொட்டை இருக்குது அது ஏறிடு. தண்ணி வந்துரு பரிசல் நிற்க வரைக்கும் தண்ணி வந்து நிற்கும். 120 அங்கில இது வரைக்கும் நிற்கும். அப்புறம் அதுக்கு மேலே நாம மாடு மேய்க்கணும். மாட்டை தண்ணி முடிக்கிட்டு போட்டு பரிசு காட்டுக்குள்ள முடிக்கிட்டு போட்டு பரிசல் நாங்கள் போயிடுவோம் அந்த பக்கம். இப்போ இதுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்களா? அனுமதியில் இருக்குதுங்க, போகிறதில்ல போகலாம். போக வேண்டாம்னு யார் சொல்கிறேன். இதில் போய் தான் நான் காடே போகணும். அந்த பூரா இந்த சைடே பூரெல்லாம் காடு இருக்குதுங்க. எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே யானை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இந்த ரோடு போகுது, ஃபாரஸ்ட் உள்ள போகுது. உள்ள போய் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க ஃபாரஸ்ட்ல. இதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? ஃபாரஸ்ட்காரனு கட்டிக்கிறாங்க. எந்த இடத்துல? அது உள்ள போகணும், இன்னொரு 4 கிலோமீட்டர் போகணும். ஆனால் இதுக்குள்ள போனால் கண்டிப்பாக வனவிலங்குகள் இருக்கும். இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுங்களா? நாங்களும் போறதுக்கு சும்மா போறதுக்கு பர்மிஷன் இல்லைங்க, வேண்டியது இல்லை. எதுவும் நாம் காடு இப்படி போய் காட்டுக்கு போறதானே, அதுக்கெல்லாம் எந்த பர்மிஷனும் கிடையாது. ஓகே, நான் உள்ள வாங்கிட்டு நான் பர்மிஷன் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போறோம்? இப்போ நீங்கள் உங்களுடைய மேய்ச்சல் நிலை எதுங்க? எங்க மேய்ச்சல் இதுல இருந்து இப்படி போறது இது எல்லாமே இது எல்லாமே மேய்ச்சல். மீன் பிடிக்கிற கொண்டு விட்டு ஆனை வந்து உடச்சி வச்சு போட்டு முதிச்சு உடச்சி போட்டு. இது யானை மிதிச்சது தான். யானை மிதிச்சது ஃபுல்லாக மிதிச்சிருக்குது. ஆமாம். ஒரு மிதிக்கு தாங்குமா இது இல்லைங்களா? ஆனால் பரிசல் நிறைய விடும். மீன்காரில் இங்கே தான் கொண்டு வந்து விடுவானுங்க. அப்புறம் அது இங்கே வந்தது போட்டு உடச்சி மேய்ச்சி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கையில் ஆனை வந்து ஒரு ஆனை இந்த பக்கம் தண்ணியில் தாண்டிடுச்சு. ஒரு ஆனை நின்றுச்சு, டிலி மரப்பில் நின்றுச்சு. நான் வரையில் பண்ணி ஒன்று எதுக்காக வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஆனை குட்டியானதான் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது பண்ணியாக போச்சு. அப்புறம் வடக்க திரும்பணுங்காட்டி நான் வடக்க திரும்பி பார்க்கல ஆனை நிற்கிது. அப்புறம் மாடுகள் நின்றுச்சு.
யானை பார்த்து மாடுகள் நின்றுச்சு. அப்புறம் சரி நான் அது அப்படியே போய் ஒரு பரிசல்காரர் மீன்காரர் இருந்தாங்க. அப்புறம் அவங்க சத்தம் போட்டு பரிசல் என்னை தாட்டி விட்டாங்க. மாடு உள்ளார போய் வளைச்சி வந்துருச்சு யானை பார்த்துட்டு. அது பேசாமல் நின்றுச்சு. அது ஒன்று அங்கே. அப்புறம் 4 மணிக்கு இங்கே வந்துடுச்சு. 4 மணிக்கே வந்து இவங்க போய் அப்புறம் எல்லாம் அந்த பக்கம் போய் எல்லாம் பட்டாசு விட்டு அப்புறம் மீன் வாசல் வந்தாங்க. அப்புறம் எல்லாம் வண்டி விட்டு முடுக்கி அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப பெருசு தான் இல்லைங்களா? ஆமாம், ஃபாரஸ்ட் பவானி சார் ஃபாரஸ்ட் இப்படி எடுத்தாலும் அப்புறம் இப்போ உளியூருங்கிறது எங்கே இருக்குதுங்க? புளியூர் வந்து வேற அந்த சைடு. அது இன்னும் தூரமா போகணும். இந்த காந்தி பழத்துக்கு அந்த பக்கம். அது தூரம். அது வேற ஏரியா, இது வேற ஏரியா. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க போய் போகணும் அந்த பக்கம். இப்படி போறதுனால இப்படி போனா பவன் சார் இந்த மாதிரி சித்தங்கோட்டை, ஜே நகர், ஐயம்பாளையம் இதெல்லாம் இப்படி போறது. இது இப்படி போறது. அது வந்து அப்படி அது இது சேர்ந்து தான் இருக்குங்களா? பாலம் கட்டுறாங்க பாருங்க, அங்க பாலம் கட்டுறாங்க இப்போ காந்தி பள்ளி பாலம். அது பாலம் இப்போ முதல்ல ரொம்ப தணுவா கட்டணுங்காட்டி போட்டு போட்டு தான் இதெல்லாம் தாண்டிட்டு இருந்தாங்க. இப்போ 2 வீலர் போக முடியாது, பஸ் போக முடியாது. இப்போ வந்து ஹைட் பண்றாங்க பாலம். ஹைட் பண்ணா நீ பஸ் போய்க்கல, 2 வீலர் எல்லாம் போய் இல்லாட்டி போட்டில் தான் எல்லாம் போயிட்டு வந்துட்டு. பிடபிள்யூடி லேண்டுங்கிறது என்னங்க? பிடபிள்யூ பவானி சார் டேம் நீர் பிடிக்க பூமிங்கிறது வந்து பவானி சார் டேம் கட்டினா பட்டாபு லேண்டு தான். அது பவானி சார் டேம் கட்டுறது அது பிடபிள்யூ லேண்டு சேர்த்துட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து அந்த எந்த அளவுக்கு நிற்கிதோ அந்த அளவுக்கு அது பிடபிள்யூ லேண்டு சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த பூமி வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லை? எங்களுக்கு சொந்தம் இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து அது சொந்தம். அப்போ அந்த எம்ஜிஆர் போய் இருந்து பார்த்தீங்களா, எம்ஜிஆர் ஒரு ஆட்சிக்கு வரும்போது அப்போ இந்த இன்ஜினியை வைக்கலிங்க யாருமே. அப்போ இன்ஜின் வச்சு எல்லாம் பாரஸ்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ போராட்டம் பண்ணி எம்ஜிஆர் கொடுத்தாரு. அப்போ இந்த இன்ஜின் வச்சு நீங்கள் பொல போட்டிங்க, இதுக்கு என்ன குத்தி கேட்கலாம் அது கட்டிடுங்க அப்படின்ட்டு. அப்போ வருஷமான ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 1500 ரூபா 1300 நாங்கள் குத்தி கட்டுறேங்க. ஒரு ஏக்கராக குத்தி கட்டுறோம். அப்போ அவங்க நம்மளை நம்பி அந்த பூமி எனக்கு கொடுத்துட்றாங்க. அவளுக்கு தேவைப்பட்டால் நம்ம பூமி எடுத்துருப்பாங்க. நாம் குத்தியே கட்டினாலும் கூட அவளுக்கு தேவை கட்ட பூமி எடுத்துருவாங்க. பாரு இங்கே ஒருத்தர் பூமி இருந்தது, பம்போஸ் கொண்டு வந்து இங்கே கட்டினாங்க. அன்றைக்கி ஊருக்காரர் வந்து பம்போஸ் கட்டுறாங்க பரவாயில்லன்ட்டு இருந்தோம். என்னென்னா நீர் தேக்க தண்ணி பம்போஸ் கட்டும்போது என்ன ஆகுதுன்னா பூராமே சாக்கடை தண்ணி ஆகி போச்சுங்க. இப்போ அதை குடிக்க முடியாதுங்க. இப்போ ஆத்தண்ணி குடிக்கிறது இல்லை. நாங்கள் இந்த ஒரு மாதமாக ஆத்தண்ணி வந்து குடிக்கிறது இல்லைங்க. இங்கே போய் இந்த வாட்டர் ஏதோ மாட்டி விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் மாட்டிருக்காங்களா ஊர் ஒன்று இல்லைங்க பைப் இல்லைங்க. இந்த என்ன வாட்டர் இது மாட்டிக்கிறாங்கல்ல, அதோட பேர் எனக்கு வரல, எனக்கு வர அது மாட்டிக்காங்க. அதில் போய் நாங்கள் 4 நாளைக்கு ஒரு கேன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதில் தான் குடிக்க முடியுங்க. இந்த தண்ணி வந்து குடிக்க முடியாதுங்க. பூராமே 4 நாள் தண்ணி வச்சு உள்ளே புழு ஊறுதுங்க. ஏன்னா கிட தண்ணியே போச்சு. அழுகு மண் மசி எல்லாம் மேலேருந்து அடிச்சுட்டு வரது பார்த்தீங்கன்னா செடி பூரா எல்லாமே. அப்போ அந்த நிற்கிது பார்த்தீங்களா, அது பூரா அழுகுகள் வந்துருங்க. முன்னாடியெல்லாம் இதை குடிச்சிட்டு தான் இருந்தீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேங்க. என்ன தண்ணி வந்து மேலேருந்து தண்ணி வரணுங்க, அப்போ குடிக்கலாம். இப்போ மேலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வர்றதில்லைங்க, ஏன்னா மழை இல்லைங்க, மேலேருந்து தண்ணி வர்றதில்லை. அந்த வர சிக் டேம் மேட்டுப்பாளத்தில் கட்டிக்கிறாங்களா, அவங்க அங்கேயும் இழுத்திக்குவாங்க தண்ணியை, இங்கே விட மாட்டாங்க. அது கீழே வந்து மேட்டுப்பாள தண்ணி பூரம் வருது பார்த்தீங்க, அது கீழே தான் வருதுங்க. அது பூராமே இந்த பவானி சார் டேம் தான் வந்து சேருதுங்க. அப்போ அந்த கிட தண்ணி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா பூராமே நாற்ற தண்ணி ஆகி பசேன் ஆகி போகுங்க. தண்ணி உடம்பு சரியில்லாம போயிருது. நிறைய பேர் காய்ச்சல் வருங்க, மண்டை காய்ச்சல் வரும். குழந்தைங்கெல்லாம் குடிச்சோன்னா இறந்துலாம் ஊனமுட்டாவது வருங்க. பூராமே பசேன் ஆகி போகுங்க தண்ணி. பூராமே மேட்டுப்பாள சாக்கடை தண்ணி போட்டு இங்கே தான் வந்து நிற்கிதுங்க. அப்போ இந்த தண்ணி இப்போதைக்கு மேட்டுப்பாள சாக்கடை தண்ணி பூரா நிற்காமல் மேலே பம்போஸ் கட்டிதான்னு வச்சுங்க. அந்த தண்ணி நல்லா இருக்குங்க. அன்றைக்கி எல்லோரும் தெரியலைங்க, எதார்த்தமாக கட்டி போட்டாங்க, நாங்களும் விட்டாச்சு. இன்றைக்கி சூழ்நிலை நாங்களே கட்டுறதுக்கு விட மாட்டோம். அது எத்தனையோ கோடி போட்டு கட்டினாங்க, கவர்மெண்ட்டுக்கு நட்டம் தானே. அது மக்கள் குடிக்க முடியாதுங்க. அது கொடுத்தானே அது உடம்புக்கு சரியில்லாமல் போயிருங்க. அந்த தண்ணி குடிக்க முடியாது. இதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம், இப்போ குடிக்க முடியாதுங்க. அது இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஊருக்கு வந்து நீங்கள் வடவழின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், அப்போ அங்கிருந்து நீங்கள் வந்து இந்த ஊருக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம் எப்படி? நம்ம இந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அரசு அனுமதி நம்ம பெறணும். இல்லை, அரசு அனுமதியெல்லாம் கிடையாது. அரசு அனுமதி கிடையாது. நம்மளுக்கு வந்து அங்கே தண்ணி இல்லாத பஞ்சம். சிக்காரம்பத்து கிராமம், நம்ம வடவழிங்க சிக்காரம்பத்து கிராமம், தண்ணி இல்லை. அங்கே குடிக்கிற கூட தண்ணி இல்லை. அப்போ இங்கே நான் கல்யாணம் ஆகி எங்கள் மாமனார் வந்து இங்கே முதல்ல குத்தி ஓட்டிருந்தாங்க. அவங்க ஒரு 50 வருஷம் முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. 60 வருஷம் இருக்கு நாங்கள் இங்கே வந்துட்டாங்க. அப்போ நான் கல்யாணம் பண்ணேங்க. நான் வந்து பார்க்கும்போது பிடபிள்யூ லேண்டு ஏதோ குத்தி பிடிச்சேங்க. 12 ஏக்கர் மற்ற மாதிரி பிடிச்சி கொடுத்தாங்க, குத்தி ஓட்டினேங்க நான். அப்போ அது எதோ நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டோம், பெருசு இல்லாட்டி ஓரளவு குடும்பத்தை ஓட்டினோம்.
தண்ணி வந்துச்சேன்னு வச்சுங்க பூராமே வாழை இருந்தாலும் பூரா போயிடும். எத்தனை வாழை போட்டிருந்தாலும் சரிங்க, தண்ணி டேமு மழை நல்ல மேலே ஊட்டி கொண்டு ஒரு மழை பெஞ்சோன்னா டேமு ஃபுல்லாச்சுன்னு வச்சுங்க எத்தனை வாழை போட்டிருந்தாலும் போயிடும். அப்போ அதுக்கு நஷ்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் பூமி தானே, நஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. அதே பட்டா பூமி இருந்தால் நஷ்டம் வாழைக்கு 10 20 கொடுப்பாங்க, இது கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஆனால் 4 மாடு மேய்ச்சா கூட ஏதோ நம்ம தயிர் குடிச்சு ஒரு 2 சாணி மிச்சம் மேலே 4 ரூபா விற்றா கூட நம்ம பொழை போட்டிக்கலாமான்ட்டு அந்த பொழை போட்டிகிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ இங்கே நீங்கள் மாடு மேய்க்கும் தொழிலை வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. எவ்வளோ மாடுகள் நம்ம கிட்ட இருக்குங்க? நம்மகிட்ட 4 மாடு, முதல்ல 6 மாடு இருந்ததுங்க, 2 விற்றுட்டு 4 மாடு இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு வந்து நீங்கள் அந்த டேம் போய் இதுலேயே நீங்கள் மேய்ச்சிக்கிறோம். இங்கே எப்படி நீங்கள் கூட்டு போய் அங்கே கட்டி வச்சிருவீங்களா மாடு? இல்லை கொண்டு போய் எல்லா பூவும் சும்மா தான் போட்டிருப்பாங்க. தண்ணி ஏறி இறங்கியாச்சானே எல்லா பூவும் சும்மா தான் இருக்குங்க. மாட்டுக்கு அண்ணாங்கோல் போட்டு விட்டுருவோம். அது பாட்டுக்கு எல்லாரும் மாடு, நம்ம மாடுங்கிறது இல்லை, நம்ம மாடு மேயும் இன்னும் பக்கத்து காட்டுக்கார மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து அண்ணாங்கோல் போட்டு விட்டு அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கலாம். நீங்கள் தான் மேய்க்கிறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் மேய்க்கும் போது வனவிலங்குகள், அதாவது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வனவிலங்கு நடமாட்டமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கிறேன், யானை பார்த்துருக்குறேன். எத்தனை மணிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? சார் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே எப்படி வெளியே வந்துருங்க. 5 மணிக்கு மேலே 1 மணிக்கு கூட பார்த்துருக்குறேன். இப்போ மத்தியானம் 1 மணிக்கு தண்ணிக்கு வருங்க. அந்த ஒரு கொடிக்கால் இருக்கு, தண்ணிக்கு வந்து நிற்கி நாங்கள் அந்த பாரு மாடு வெட்டு வந்து இந்த பாரு தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. நாம் அதை கலாட்டு பண்ணலைன்னா அது பாட்டுக்கு அது போயிருங்க தண்ணி குடிச்சிட்டு. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துருவீங்க. நாங்கள் வந்துடலாம், எந்த இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஒன்னொன்னு நாம ஏதோ இடைஞ்சல் பண்ணாம எடுத்தா அது நம்ம இடைஞ்சல் பண்ணுங்க. ஒன்று என்னன்னா இப்போ மாடை கட்டி தொட்டிட்டு போகுங்க, மாடு ஓட்டம் முடிச்சிரு, அப்புறம் நாம ஒதுங்கிக்கணும். அதே வாழைக்காடு பூந்தாச்சோன்னா நாம் என்ன வேணாலும் வெளியே ஓட்ட முடியும். அது சாப்பிட்டு ரகலை பண்ணி நம்ம முடிக்கு போய் அது நம்ம தொட்டிட்டு நாம வந்து கையை காலை போய் ஏமா சிக்கிட்டு முடிச்சு போடு ஆளை முடிச்சு போடுங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எத்தனை யானைகள் இங்க இருக்குங்க? அது சாமி இப்போ இங்க வந்துங்க ஒருக்கா வந்திருக்குது 30-40 உருப்படியெல்லாம் ஒட்டுக்கா வருங்க. அப்புறம் 10 உருப்படி வரு, 2 3 உருப்படி இங்கே இருக்கு. அது ஒண்ணு தனியாவும் வரு, எங்கேயுமே போறதுங்க. தண்ணியில் எத்தனை தண்ணி இருந்தாலும் தண்ணியில் விழுந்து போயிரு. இப்போ தண்ணியில் ஆற்றுலயே போய்ங்க. 6 மணி இப்போ 3 உருப்படி இருக்கு காட்டுக்குள்ள. அது அங்கேயே அதை சுற்றி மேய்ச்சிட்டு அங்கேயே இருந்துக்குங்க. அதில் என்ன தெரியும், இன்னொன்று உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த கந்தக மண் அங்கே நிறைய இருக்குங்க. ஒன்றுமே மேவில்லைன்னு வச்சுங்க, அந்த உப்பரிக்க அந்த மண் கந்தக மண்ணுங்கிறது அதை சாப்பிட்டுதுன்னு வச்சுங்க. நைட்டுக்கு வெளியும் வருங்க, காட்டுக்குள்ளேயும் வெளியே வருங்க. அந்த கந்தக மண்ணோட சாப்பிட்டுதுன்னா அந்த உடம்பு வந்து இடைஞ்சலாக இருக்குள்ள, யானைக்கு கொஞ்சம் கெடுதல் வருங்க. ஏன்னா அந்த மண்ணாகப்பட்டது அந்த உப்பரிக்கிற மாதிரி சாப்பிடுங்க உள்ள கந்தக மண்ணுங்கிறது. அது சாப்பிட்டு ஆணைக்கு வந்து இடைஞ்சலாகும். அது பாங்காட்டு ஃபாரஸ்டேஜில் நிறுத்திட்டான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே போயிட்டு வந்தோன்னா 1 வருஷம் 2 வருஷமா அந்த ஆணைக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் ஆகி தொந்தரவு வந்துடும். அப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி இங்கே பக்கத்துலேயே ஒரு யானை இறந்துருச்சுங்க. இப்போ கூட ஒரு யானை வந்துங்க, கொஞ்சம் நோஞ்சலாக இருக்குது. அது இங்கே இருந்தது இப்போ காணும். எந்த படம் உள்ளே போச்சோ எனக்கு தெரியலைங்க. இப்போ இந்த மாடு வளர்க்குறீங்க, மாட்டில் வந்து எவ்வளோ லிட்டர் பால் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க மாடு வளர்ப்பில்? இப்போ நல்ல மாடு பார்க்குறோன்னு வச்சுங்க, இப்போ 3 உருப்படி 4 உருப்படி கறந்ததுன்னா டெய்லி 40 லிட்டர் பால் ஊற்றலாம். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க இப்போ 30 லிட்டரு. 30 லிட்டர். நான் என்ன இனம் மாடுகள் இருக்குங்க? ஜெர்சி இருக்குது, ஹெச்எப் இருக்குது. இல்லை அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதாரண மாடு தான். நம்ம அந்த ஜர்ஜிங்கிறதெல்லாம் இல்லை, சாதாரண மாடு தான். ஜர்ஜி வந்து இந்த ஏரியாவில் வந்து வைக்க முடியாது. மாடுக்கு வச்சு அது 5 லிட்டருக்கு மேலே பால் கறக்காது. அது நம்மளுக்கு ஒன்றும் கட்டுப்படியாகாதுங்க. நாட்டு மாடுக்கு வந்து இந்த ஜர்ஜிங்க வந்து இந்த ஜூட்டுக்கு இங்கே வைக்க முடியாதுங்க. அதெல்லாம் நல்லா குளிர்ச்சியான இடத்துல இருக்கும். இதுகளே இப்பவே நம்ம மாடு வர அந்த மாடு வர ஜல்வலுக்கு வெயில்ல கட்டின்னு பண்ணா கெஸ்ஸுன்ட்டு ஜல்வலுக்கு. அப்போ என்னதுன்னா அந்த நல்ல ஒரு ஜட்ஜி மாடுங்கிறது இங்கே வைக்க முடியாது. ஜூடு அதிகமாக அது வந்து கறக்குங்க, 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்குங்க. அது வந்து நம்ம ஏரியாவில் வைக்க முடியாது. இப்போ என்னென்ன தீவனங்கள் நீங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் பத்திக்கொட்டை, மாட்டு தீவனம், புண்ணாக்கு இதை 3க்கு போடுறோம். 3க்கு போடும்போது இந்த பாலுக்கு விட அது செலவு வச்சு தான் ஆகுது. இருந்தாலும் நம்மளுக்கு மாடு வேணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம். ஏன்னா இது மாடு விற்றாச்சுன்னா நம்ம விவசாயமும் இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்ம உட்காந்து என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் வருஷம் பூரா 10 லிட்டராவது கரண்ட்டே இருக்குது, எப்பவுமே மாடு இருக்குது. இந்த 30 வருஷமா அப்படியே வச்சுருக்கோம் இல்லைங்க இருக்குல்ல, ஒரு 30 வருஷமா நான் மாடு வச்சிருக்கோம். இந்த செட்டு வந்து எத்தனை பரப்பளவு இருக்குங்க? இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த செட்டுங்களா? இந்த செட்டு வந்துங்க ஒரு 4.5 சென்ட் இருக்குங்க. ஒரு 4.5 சென்ட்டுக்கு வந்து நம்ம மாட்டுக்காகவே செட்டு போட்டோம். ஏன்னா நம்ம வெயிலில் மழையில் இருந்தால் கூட மாடு வந்து பக்கமாக இருக்கும். மத்தியான வெயில் தாங்காது மாடுங்க. அதனால் செட்டை போட்டு அதில் ஓலை போட்டு மேய்ச்சிட்டோம். ஏன்னா ஜூடு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக. ஓலை போட்டு அந்த ஜூடு வந்து கீழே இறங்காது. அப்போ மாடு கொஞ்சம் தன்மையாக இருக்குங்க. இல்லைன்னா ஜூடு அதிகமாச்சுன்னு வச்சுங்க பால் கம்மியாயிருங்க. ஜூடு அதிகமாகும்போது பால் கம்மியாகும். சரி.
இப்போ இந்த ஒரு அடுப்பை பார்த்தேங்க, இது என்ன அடுப்பு? பயோகேஸ் அடுப்புங்களா எப்படிங்க? இல்லை கேஸ் அடுப்பு இல்லைங்க, கேஸில் இல்லைங்க. அதில் வந்து என்னென்னா தேங்காய் மட்டை, நாலு தேங்காய் மட்டை இருந்து அந்த கேஸுக்கு போட்டுமன்னா நீங்கள் இன்னைக்கு காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் குளிக்கல, ஜூடாக இருக்குது தண்ணி. 4 தேங்காய் மட்டும் தான் போய் கேட்குங்க, வேறு எதுவும் அது போட முடியாது. அடுப்பு எது அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 தேங்காய் மட்டும் தான். அப்போது அது காலையில் போட்டாச்சுன்னு போயிட்டு நீங்கள் சாயங்காலம் வந்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அது ஜூடாக இருக்குது, அது குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்புறம் இந்த இடம் வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுடைய சொந்த இடம் தான்? இந்த இது வந்து 10 சென்ட் பாருங்க தோட்டக்கார நான் வாங்கியிருக்கேன் சார், ஒரு 10 சென்டிமெண்ட் வாங்கியிருக்கேங்க. அப்போ பிடபிள்யூ லேண்டுங்க, இங்கே குடியிருந்துட்டு அந்த பிடபிள்யூ லேண்டு பார்த்துக்குவோம். இப்போ இந்த பிடபிள்யூ லேண்டில் வந்து புதுசாக ஒருத்தங்க போய் விவசாயம் பண்ண முடியாதுங்களா? அதுக்கு அனுமதி வாங்க? இல்லை, இப்போ நான் வச்சுக்கங்க, அது நான் தான் ஓட்ட முடியும், நீங்கள் வச்சுன்னா நீங்கள் தான் ஓட்ட முடியும். இப்போ நீங்கள் வந்து இது அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது குத்தகை கட்டி தான் வாங்குறீங்க. அப்படிங்கும்போது புதுசாக ஒருத்தங்க வந்து இந்த ஒரு தொழிலை பண்ணணும், நான் வந்து இங்கே லேண்டில் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நானும் வரி செலுத்துகிறேன், எனக்கு வந்து இதில் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களா? இப்போ நாங்கள் 10 லட்சம் 5 லட்சம் போட்டு வாங்கிக்கிறோம், அடுத்து வந்து ஓட்ட முடியாது. அது நீங்க அதுதான் கேக்குறேன். வரி மட்டும் இல்லாம நீங்க பணம் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குத்தகை வந்து பலசார் இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க ஒன்னாச்சுங்களா. அன்னைக்கு வந்து சொந்த கடாட்டு நான் வாங்கி பணம் கட்டி நாங்கள் வாங்கி சொந்த கடாட்டு. அன்னைக்கு என்ன தெரியுங்களா, கவர்மெண்ட்டோட சட்டம் வந்து நீங்கள் ஓட்ட முடியும் விட்டு போட்டு போகிறது இருந்தால் கவர்மெண்ட் சட்டம். நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ நீங்கள் ஓட்டிக்கிறீங்களா, நம்ம ஏதோ ஒரு 2 லட்சம் கொடுக்குறோமாப்பா, ஏதோ நம்ம கொடுங்கப்பா, நாங்கள் ஏதோ ஓட்டிக்கிறோம், நாங்கள் பொழப்பு ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பொழப்பு ஓட்டுறோம், அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம அதை வந்து எச்சாவும் பண்ண முடியாது, இன்னும் நீங்கள் வந்து உள்ளே போக முடியாது. ஏன்னா நம்ம உள்ள போத முடியும். இப்போ நம்மளால முடியல வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துரு 1 லட்சத்துக்கு கொடுத்துருனப்பா, நீங்கள் வச்சுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கி ஓட்டிக்கலாம், நீங்கள் வாங்கி ஓட்டிக்கலாம், அவ்வளோதான். பெருசாக நாங்கள் பண்ண முடியாது. நான் ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கேன். என்ன விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ விவசாயம் எதுவும் இல்லைங்க சார். இன்ன வரைக்கும் போன வருஷம் வாழை இருந்தது, தண்ணி வந்து போச்சுங்க, அதோட முடிஞ்சது. அப்போ போஸ்டிங் போட்டால் 2 ரூபாய்க்கு வச்சுங்க, 2 ரூபாய்க்கு விற்று எதுக்குன்னு கட்டுவிடியாங்க, அதனால சும்மாவே விட்டுங்க, மாடு மேய்ச்சிக்கலாம். மாடு மேய்ச்சிருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து அந்த இடங்கள்ல வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறதானா ஒரு 6 மாத காலத்துக்கு தான் விவசாயம் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கு மேலே தண்ணி வந்துருக்கு. தண்ணி வந்து வாழை போட்டு வருஷம் அந்த 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடம் வந்து தண்ணி தான் இருக்கும், அப்போ நீங்கள் அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியும். அந்த 6 மாதம் தான் உங்களுக்கு தண்ணி இறங்கினா தான் செய்ய முடியும், விவசாயம் செய்ய முடியும். மாட்டு தீவனம் மசால் தேவைங்க. இப்போ அது ஒரு துண்டு ஓட்டி நட்டுருக்கு. இப்போ இந்த வேலை சும்மா தான் போட்டுக்குங்க, அது இதை வந்தோன்னா மாட்டுக்கு விவசாயம் பண்ணல. இந்த சாம்பார் வெள்ளரி, இந்த பூசணி, இந்த அரசாணி போடலாங்க. அது ஏதோ 10 ரூபாய்க்கு விற்றா பரவாயில்ல, 2 ரூபாய்க்கு விற்றேன்னு வச்சுங்க, அப்புறம் அதுவும் பண்ணி வேஸ்ட்டுங்க. அது பண்ணி புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு ஆளு கூலி விட்டு 1000 ரூபா கேட்குறாங்க, ஒரு டன்னு காய் எடுப்பாப்பிள்ளைங்க. 1200 கூலி ஒரு டன்னேஜ் கணக்கு. இப்போ 1200 கொடுத்தா தான் ஒரு டன்னு கொண்டு வந்து கூட்டு போடுறாப்பிள்ளைங்க. நம்மளுக்கு 2 ரூபாய் விற்றுன்னா ஒரு டன்னு 2000 ரூபாய் தான் ஆச்சு. 800 ரூபா தான் நம்மளுக்கு இருக்குது. அது களை வெட்டுறது எங்கே, தண்ணி கட்டு எங்கேங்க, உரம் எங்கே, டீசல் வாங்கி ஊற்றணும். நம்ம கரண்ட் மோட்டர் கட்டி டீசல் வாங்கி இதை ஊற்றணும். அப்போ இது எல்லாமே கணக்கு பார்க்க ஒன்றுமே மிச்சமாகும். இப்போ இந்த எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் கறந்துட்டு இருக்கீங்க சாமி? இளங்கண்ணா இருக்கும்போது மாடு வந்து ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் கறக்குங்க. அப்போ ஒரு தன்மைக்கு வரும்போது மறுபடியும் 2வது ஊசி போடுறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பால் கம்மியாகிட்டே வரும். பால் வந்து கம்மியாகிட்டே வரும்போது அப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் போது மறுபடியும் அது விட்டுருவோம், கறக்காமல் பயிராயிடுச்சுன்னா கறக்காமல் விட்டுருவோம். இப்போ எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க சாமி? இப்போ ஒரு 30 லிட்டர் கறக்குது. எங்கே நீங்கள் பால் ஊற்றிட்டு? நான் சொசைட்டிக்கு இல்லைங்க, பால்காரர் இங்கேயே வந்து எடுத்துக்குவாங்க, கறந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆமாம், 32 ரூபா கொடுப்பாங்க, அவங்களே கறந்துக்குவாங்க. நாம் இல்லைன்னா கறந்துக்குவாங்க. நாங்கள் ஏதோ ஜோலிக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, அவங்க கறந்துட்டு போயிடுவாங்க. எவ்வளோ உங்களுக்கு வருமானம் நிற்கிதுங்க நாங்கள் குடிக்கிறதுமே இந்த எருவு தான் எங்களுக்கு மிச்சம். நாங்கள் இதே 16 லிட்டர் வச்சு குடிக்கிற மாட்டீங்களா, அந்த குடிக்கிறதுமே இந்த எருவு தான் நம்மளுக்கு மிச்சம். கணக்கு போட்டோம்னா கணக்கு போட்டால் மிச்சமாகாது. ஏன்னா பட்டிக்கோட்டை இன்னைக்கு 1 கிலோ 42 ரூபா, மாட்டு தீவனம் 15 ரூபா, புண்ணாக்கு 40 ரூபா. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 1 லிட்டர் பால் 32 ரூபா நாங்கள் ஊற்றுறோம். 42 ரூபா ஒரு கிலோ. ஒரு நாளைக்கு 1 கிலோ போட்டால் கணக்கு வச்சுக்கேன், அது கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் பொழப்பு வேணும். இது விற்று போட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தோட்டத்து வேலைக்கு போட்டு நம்மளை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. அப்போ நாங்கள் இது வச்சு எதோ பொழப்பு போட்டுக்கிறோம். இப்போ மாட்டு பண்ணையில் நம்ம அதிக லாபம் எடுக்கணும்னா நம்ம எப்படி செஞ்சால் அதில் லாபம்? சாமி அது வச்சோன்னா நல்ல டென்ட்டு பயங்கரமாக போட்டு
ஒரு 10-15 மாடு வைக்கணும். நம்ம சொந்த தீனா இருக்கணும். 10-15 மாடு இருக்கணும். அப்போ அந்த 10-15 மாட்டுக்குமே கூலி ஆள் போடக்கூடாது. நம்மளே அதை நிர்வாகம் பண்ணணும். அப்பதான் 2 காசு நம்மளுக்கு நிர்வாகம் பண்ணணும். இந்த மசாலுக்கு பார்த்தீங்களா, இது நம்ம தோட்டத்திலேயே விளையணும். வாங்கி போட்ட கட்டுப்படி ஆகாது. நம்ம தோட்டத்திலேயே இது விளையணும். எல்லாமே பண்ணோம்னா மாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 40 லிட்டர் 45 லிட்டர் கறக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு நிற்கும். நாம் அந்த மாடு இங்கே வைக்க முடியாது, ஜூடு ஜாஸ்தி ஒன்றாச்சுங்களா. அப்போ ஜர்ஜி மாடெல்லாம் இங்கே வைக்க முடியாதுங்க. ஒரு அளவாக சிம்பிளான மாடு தான் வைக்க முடியுங்க. ஓகே, நான் உங்கள் ஏரியாவை பற்றியும் இந்த ஒரு அதாவது பவானி சாகருடைய நீர்த்தேக்கம் தான் இது, இந்த இடத்த பற்றியும் நீங்கள் இங்கே என்னென்ன மாதிரியான விவசாயங்களை கையாண்டுட்டு இருக்கீங்க, மாடு வளர்ப்பை பற்றியும் என்கிட்ட தகவல் தெரிஞ்சதுக்கு மிக்க நன்றி. அதாவது இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸுங்க. ஒவ்வொரு காணொலியிலையும் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ பதிவாக உங்களுக்கு விசுவலாக காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் எந்தெந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த கேள்வி கணைகளாக நான் தொடுக்குறேங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.